இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ நம்ம வந்து நெட்டில் வந்து நமக்கு தேவையான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லை ஏதாவது யூடியூப்பில் வீடியோவோ எதையோ பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி, நமக்கு இந்த பேஜ் வந்து நம்ம பார்த்துட்டோம், இனி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகாது, அப்படியே நிற்கும். என்னதான் பண்ணால் படக்குன்னு மவுசை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தாலும் க்ளோஸ் ஆகாது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கூகுள் குரோம் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமைஸ் ஐக்கானு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இது மாதிரிலாம் வரும். இதில் வந்து அட்வான்ஸ்டு டேபு, இந்த பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது அட்வான்ஸ்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வாங்க. பாருங்கள் சிஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இல்லை கண்டினியூ ரன்னிங் பேக்ரவுண்ட் ஆப் வென் கூகுள் குரோம் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு வரும். ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து யூஸ் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் வென் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி கூகுள் குரோம் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்படி ஆன்லேயே தான் இருக்கும், அது இப்படி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை இப்படி பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் சைடில் இந்த டிக் அடிக்கிற மாதிரி, டிக்கை எடுத்து விட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் ஒரு டிக் இருக்கும், இதில் ஒரு டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் இந்த டிக்கை எடுத்து விட்டு பண்ணிங்கனாக்கா இந்த கூகுள் குரோம் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா வராது. எனக்கு அது மாதிரி தான் ஆனிச்சு, நான் இது மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் வரையில் நோ ரெஸ்பாண்டிங்னா கூகுள் குரோம் நாட் ரெஸ்பாண்டிங்னா வரவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.